எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. அண்ணா சொல்லு, இது அந்த மலரோட தாலி தானே? இதை காணுன்னு தான் அவங்க வீட்டில் முதல்ல பிரச்சனையே வந்தது. அதுக்கப்புறம் சரி வேற தாலி போடலான்னு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன்ல தான் அடுத்த பிரச்சனை வந்தது. அன்னைக்கு உன்னோட கார்ல மலரோட ஹிப் செயின் இருந்தது, இன்னைக்கு உன் கையில மலரோட தாலி இருக்கு. ஆனா கேட்டா மலரை யாருன்னு எனக்கு தெரியாதுங்கிற. அண்ணா போதும், இதுக்கு மேல நீ என்னை ஏமாத்த முடியாது. ஒழுங்கு மரியாதை உண்மையை சொல்லு. இவ்வளவு ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நான் கேட்டும் நீ இல்லைன்னு போய் சொன்னேன்னு வச்சுக்கோவேன், இதை எப்படி ப்ரூவ் பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கப்புறம் நீ தப்பிக்கவே முடியாது, பாத்துக்கோ. அந்த பொண்ணை எனக்கு தெரியும் சுரபி. அன்னைக்கு நீ கேட்டப்போ உன்கிட்டையும் அப்பா கிட்டையும் நான் போய் தான் சொன்னேன். எப்படி தெரியும்? அதான் ஃபாரின்ல இருந்து வந்ததும் மதுரைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிற பார்ட்டிக்கு போயிட்டு வந்தேன்ல, திரும்பி வரும்போது அந்த பொண்ணு என் கார் முன்னாடி வந்து விழுந்தது. சரி, அந்த பொண்ணை நான் காரில் கூட்டிகிட்டு வந்தேன். சரி, கூட்டிட்டு வந்து கூட்டிட்டு வந்தா நீ இங்க கூட்டிட்டு வந்திருக்கணும். இல்லன்னா அந்த பொண்ணு கிட்ட அந்த பொண்ணு வீடு எங்க இருக்குன்னு கேட்டு அங்க கொண்டு போய் விட்டு இருந்திருக்கணும். ஆனா நீ ரெண்டுமே பண்ணல. என்ன நடந்தது? மரியாதையா உண்மையை சொல்லிரு. இதுக்கு மேல நீ மறைக்கவே முடியாது, சொல்லிரு. இல்ல சுரபி. இங்க பாரு அண்ணா, நீ அந்த பொண்ணு கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்கிட்டியா? ஒரு தங்கச்சியா உங்ககிட்ட இதை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி கூச்சமா தான் இருக்கு. இருந்தாலும் வேற வழி தெரியல எனக்கு. சொல்லு, அந்த பொண்ணு கிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டியா? இல்லன்னா எதுக்கு அந்த பொண்ணையே ஃபங்க்ஷன்ல நீ பாத்துக்கிட்டு இருந்த? இன்னைக்கு எதுக்கு காலேஜ்ல கூப்பிட்டு வச்சு பேசணும்னு நினைச்ச? அப்படியே அன்னைக்கு உன் கார்ல ஏறின அந்த பொண்ணை நீ ஏன் வீட்டுக்கு இங்க கூட்டிட்டு வரல? இல்லன்னா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு அவங்க வீட்ல ஏன் கொண்டு போய் விடல? என்ன பார்த்தா உனக்கு விரல் சூப்பர பாப்பா மாதிரி தெரியுதா நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லலன்னு வையேன், நானே போலீஸ் ஸ்டேஷன் போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவேன். அண்ணன்னு கூட பார்க்க மாட்டேன். இல்ல சுரபி, அது சுரபி. இங்க பாரு, நீ தப்பு பண்ணியிருக்கேன்னா தயங்காம அதை சொல்லு. இந்த உலகத்துல தப்பு பண்ணாதவங்கன்னு யாருமே கிடையாது. நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில தப்பு பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். ஆனா அந்த தப்பு மற்றவங்களை எப்படி பாதிக்குதுங்கிறதுல தான் இருக்கு. இப்போ நீ தப்பு பண்ணியிருந்தேனா தயவு செஞ்சு அதை ஒத்துக்கோ. நீ பண்ண தப்பால ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணோட குடும்பமே பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது அது பெரிய தப்புடா, அதை ஒத்துக்கோ. நீ தான் அதை பண்ணியிருக்கேன்னா அதை ஒத்துக்கிட்டேனா இதை எப்படியாவது சரி பண்ண பார்க்கலாம்னா சொல்றது கேளு ப்ளீஸ். தப்பு பண்ணியிருந்தா ஒத்துக்கோ. அது சுரபி, நான் சொல்லு ப்ளீஸ், சொல்லு. நான் தப்பு பண்ணிட்டேன். இல்லை சுரபி, நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லுவேன்னு கொஞ்சம் நம்பினேன். சுரபி, நான் சொல்கிறத கொஞ்சம் கேளேன். சொல்லு. அது அந்த பொண்ணு அன்னைக்கு என் கார் முன்னாடி வந்து விழுந்தது. நான் நான் அந்த பொண்ணை காருக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தேன். அந்த பொண்ணு ஆனால் போதையில் இருந்தா ட்ரிங்க் பண்ணியிருந்தான்னு நினைக்கிறேன். இங்கே பாரு, அப்படிலாம் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவள் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது. இல்லை சுரபி, அவள் போதையில் தான் இருந்தா. நானுமே ட்ரிங்க் பண்ணியிருந்தேன். நாங்கள் 2 பேருமே போதையில் தான் இருந்தோம். நான் போதையில் இருந்ததுனால தான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன். இதில் முழுக்க ஏன் தப்பு எதுவுமே இல்லை. அடி செருப்பால நாயே. சுரபி, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லு. பண்ண தப்ப நியாயப்படுத்த பார்க்காத. போதையில இருந்த தப்பு பண்ணியிருக்க சரி, ஆனா முழுக்க ஏன் தப்பு எதுவுமே இல்லைங்கிற. அப்ப அந்த இடத்துல நான் இருந்திருந்தா ஏன் மேல கை வச்சிருந்திருப்பியா? ஏய், என்னடா கத்துற? அப்ப உன் தங்கச்சி என்ன உடனே சுருக்குன்னு இருக்கோ? அப்ப நீ போதையில இருந்திருந்தா கூட உன் தங்கச்சின்னா உனக்கு தெரியுது, அடுத்த வீட்டு பொண்ணுன்னா வேற மாதிரி தெரிஞ்சிருக்கு. தப்பு தான் சுரபி, தப்பு தான். நிச்சயமா தப்பு தான். போதையில இருந்தா கூட உனக்கு உன் வீட்டு பொண்ணுக்கும் அடுத்த வீட்டு பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு. என்ன போதையில டிரைவ் பண்ணிட்டு வர தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப இந்த வித்தியாசம் எப்படி தெரியாம போகும்? அப்ப நீ தெரிஞ்சேதான் தப்பு பண்ணியிருக்க. இல்ல சுரபி, அப்படிலாம் இல்லைன்னா நான் கேட்கறதுக்கு பதில சொல்லு. அப்ப அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என் மேல கையை வச்சிருந்திருப்பியா நீ? சுரபி, இப்படியெல்லாம் பேசாதமா. நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ போதையில தான் இருந்திருக்க. அப்ப அந்த இடத்துல நான் இருந்திருந்தா என்ன செஞ்சிருந்திருப்ப? நான் உன் தங்கச்சிங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்குமா தெரிஞ்சிருக்காதா? தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். போதையில மதுரையில இருந்து இங்க நம்ம ஊருக்கு காரை ஓட்டிட்டு வர தெரிஞ்சிருக்குல்ல. கண்டிப்பா உன் வீட்டு பொண்ணுக்கும் அடுத்த வீட்டு பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். அப்ப நீ தெரிஞ்சேதானே தப்பு பண்ணியிருக்க, ஒத்துக்கோ. இங்க நம்ம வீட்டுல உன் ரூமுக்குள்ள அப்பாவுக்கு தெரியாம நீ எத்தனையோ தடவை குடிச்சிருக்க. நானும் ஒரு ரூமுக்குள்ள வந்திருக்கேன். உனக்கு உன் தங்கச்சிக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்குல்ல இத்தனை நாள். அப்ப உனக்கு உன் தப்பு புரிஞ்சிருக்கு. நான் ஃபங்க்ஷன்ல பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். உன் கண்ணு முழுக்க அந்த மலர் வெளியே தான் சுத்தி வந்தது.
இன்னைக்கு காலேஜில் நீ அந்த பொண்ணை கூப்பிட்டு விட்டதுமே நான் ஒரு ரூமுக்கு வரலான்னு தான் நினைச்சேன். ஆனால் அந்த பொண்ணோட சொந்தக்காரங்க அத்தனை பேரும் ஆஃபீஸ் ரூம் வாசல்ல நின்னாங்க. அதனால தான் திரும்பி வந்துட்டேன். சரி, அப்புறம் என்ன நடந்தது? தப்பு பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் போதை தெளிஞ்சு பார்த்தப்போ தான் நான் பண்ண தப்பு புரிஞ்சது. இப்படி மட்டும் சொல்லாத என்கிட்ட. இதெல்லாம் ஒன்றும் சும்மா சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். நீ போதையிலேயே இருந்தாலும் நீ தப்பு பண்ணுறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை என்ன பண்ண? அது விஷயம் உனக்கு அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா என்னை ரொம்ப கேவலமாக நினைப்பீங்கன்னு அப்படியே 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 அந்த பொண்ணை ரோட்டோரமாக இறக்கி விட்டுட்டு வந்துட்டேன். என் அண்ணனாடா நீ? முதல்ல நீ ஒரு மனுஷனாடா. உனக்கு ஒரு தங்கச்சி நான் இருக்கேன்ல. எனக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்தா என்ன செய்வேன்னு நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா? அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய குடும்பத்து பொண்ணு தெரியுமா? அந்த பொண்ணு அனாதை மாதிரி நடு ரோட்ல இறக்கி விட்டு வந்திருக்கேன்னு சொல்ற. அசிங்கமா இல்ல உனக்கு? தப்பு பண்ணதுதான் பண்ணியிருக்க. அதுக்கப்புறம் உனக்கு நினைவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்காவது கால் பண்ணி இந்த மாதிரி நடந்துருச்சு என்ன செய்யலான்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இல்ல நீ ஒரு மனுஷனா இருந்திருந்த அந்த பொண்ணை வீட்டுக்காவது கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடா. நீ பாட்டுக்கு ரோட்ல இறக்கி விட்டுட்டு வந்திருக்க. நம்ம எப்பேற்பட்ட உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னு தெரியுமா உனக்கு? அந்த பொண்ணுகிட்ட வேற யாராவது அத்துமீறி இருந்தா என்னடா பண்ணி இருந்திருப்ப? ஏன் நான் நீ அப்படித்தானடா பண்ணிட்டு வந்திருக்க. பொண்ணு நினைச்சிய என்ன நினைச்சடா அவளை? நீ இப்படி எல்லாம் பண்ணது மட்டும் அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வையேன், உன்னை அடுத்த நிமிஷமே வெட்டி போட்டுருவாங்க. இப்போ நீ பண்ண வேலையால என் வாழ்க்கையும் போச்சு தெரியுமா உனக்கு? என்ன சுரபி சொல்ற? அன்னைக்கு நீ சொல்ல வந்த, நான் கேட்கவே இல்லை. என்ன ஆச்சு சுரபி? என்ன ஆச்சா? நீ பண்ண வேலையால அந்த பொண்ணு இப்ப மாசமா இருக்காடா. பார்த்தேன். நான் என்னோட சாக்லேட்னு சொல்லுவேன்ல, அவனும் இந்த பொண்ணும் ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்கடா. அதுலயும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட விவரமே தெரியாது, ரொம்ப வெகுளி. அவளை அரவிந்தன் இருக்கான்ல, அன்னைக்கு உங்ககிட்ட ஆஃபீஸ் ரூம்ல சண்டை போட்டான்ல குமார் கூட சேர்ந்து, அவன் தாலி கட்டிட்டான் அவங்க வீட்டில் நடந்த ஒரு சண்டையில. என் சாக்லேட் எப்படி துடிச்சான்னு தெரியுமா? அவளுக்காக அவன் உயிரையே கொடுப்பான்டா. கடைசியில அவங்க அப்பாவுக்காக அவளையே தூக்கி அரவிந்தன் கிட்ட கொடுத்துட்டான். அவளுமே தனக்கு என்ன நடந்ததுன்னு கூட புரிஞ்சுக்க தெரியாம என் சாக்லேட் சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக அரவிந்தன் கூட போயிட்டா. இப்போ நீ பண்ண வேலையால இதோ உன் கையில இருக்க இந்த தாலி இது காணா போச்சுன்ட்டு அவங்க வீட்டில் தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஒன்று ஏற்பாடு பண்ணி இருந்தாங்க. அன்னைக்கு தான் அந்த பொண்ணு கன்சீவா இருக்கிற விஷயம் தெரிஞ்சது. அன்னைக்கு நானும் அந்த இடத்துல தான் இருந்தேன். தனக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் நீன்னு கூட அந்த பொண்ணுக்கு தெரியலடா. உன் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம்னு கேட்டப்போ என் சாக்லேட்டை கையை நீட்டிட்டா. அவ ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. என்ன நடந்ததுன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா என் சாக்லேட் அவளுக்காக அவ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக நான் தான் இந்த தப்பை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டு அவளை கூட்டிட்டு இப்ப தனியா வந்து இருக்காண்டா. அவங்க வீட்டுல யாருமே அவங்க கூட பேசுறது கிடையாது. அவங்க அப்பா அவங்க அம்மா யாருமே பேசுறது கிடையாது. அவங்க மொத்த குடும்பமே அவனை ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஆனா அவன் எதை பத்தியுமே கவலைப்படல. அந்த பொண்ணை கூட்டிட்டு இப்ப தனியா ஒரு வீடு எடுத்து தங்கி அந்த பொண்ணை அவன் தாண்டா பாத்துக்கிறான். ஆனா எனக்கு கண்டிப்பா என் சாக்லேட் இந்த மாதிரி ஒரு தப்பா மலர்கிட்ட பண்ணியிருக்க மாட்டான்னு அப்பவே தெரியும். நான் அரவிந்தன் தான் பண்ணியிருப்பான்னு நினைச்சேன். அவனும் இல்லைன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் உன் கார்ல அந்த செயின் கிடந்தப்போ நீ தான் பண்ணியிருப்பேன்னு நினைச்சேன். நீயும் இல்லைன்ட்ட. இப்ப கையும் களவுமா மாட்டிக்கிட்ட, உண்மையும் ஒத்துக்கிட்ட. இப்போ என் வாழ்க்கை போயிடுச்சு பாத்தியா? என்னை விட்டு தள்ளு. நான் எவ்வளவுதான் உருகி உருகி என் சாக்லேட்டை லவ் பண்ணாலும் அவன் என்னை திரும்பி கூட பார்க்க மாட்டான். இப்போ உன் வாழ்க்கையும் போயிடுச்சு பாத்தியா? இவ்வளவு விஷயம் பண்ணி அதையெல்லாம் மறைச்சு நீ நல்லா வாடா இருக்க. உன்னால சந்தோஷமா வாடா இருக்க முடியுது. உன்னால அன்னி கூட சந்தோஷமாவும் இருக்க முடியாது. உன்னால ஒரு குழந்தையும் பெற்றுக்க முடியாது. நம்ம குடும்பத்துக்கு வாரிசுங்கிறது இல்லாம போச்சு. சுரபி, எனக்கு எனக்கு ஒரு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இவ்வளவு பண்ணி தொலைச்சதுக்கு அப்புறமா உனக்கு இன்னும் என்னடா சந்தேகம் இருக்கு? அந்த பொண்ணு வயித்துல வளர்றது என்னோட குழந்தையாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. ஏன் அப்படி சொல்ற? இல்ல, அரவிந்தன் கூடயும் அவ இருந்திருக்கா, என் கூடயும் இருந்திருக்கா, இப்போ உன் சாக்லேட் அவன் கூடயும் இருக்கா. நீ எல்லாம் ஒரு மனுஷன் தானா? அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? எனக்கு அவளை சுத்தமா பிடிக்காது. ஏன்னா என் சாக்லேட்டோட லவ்வை முழுக்க முழுக்க அவளுக்கு சொந்தமாக்கிக்கிட்டவ அவ, அதனால பிடிக்காது. ஆனா ஒரு பொண்ணுங்கிற முறையில அவளை நீ இந்த மாதிரி பேசுனேன்னு வையேன், செருப்பால் அடிக்கிறதுக்கு கூட யோசிக்க மாட்டேன்டா. அந்த பொண்ணு ஒரு குழந்தை. அந்த பொண்ணை எனக்கு ரொம்ப நாளா தெரியும். ஏன் 3 வருஷமா தெரியும். உனக்கு தெரியுமா, என் சாக்லேட்டை தவிர வேற யாரையும் அந்த பொண்ணு பக்கத்துல கூட நெருங்க விட மாட்டா. அவங்க அம்மாவை கூட தொட விட மாட்டா. இதை நான் நேர்லயே பார்த்துருக்கேன். அவளுக்கு ஒரு தாவணியை சரி பண்ணி விடணும்னா கூட அதுக்கும் இவன் தான் வரணும். வேற யாரையும் தொட விட மாட்டா. அப்படிப்பட்டவகிட்ட நீ தப்பா நடந்துக்கிட்டதுக்கு பேர் என்ன தெரியுமா?
அட்டெம்ப்ட் ரேப். இதுக்கு என்ன தண்டனைன்னு தெரியுமா உனக்கு? பண்ணுறதையெல்லாம் பண்ணிட்டு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லை? இதுக்கு அந்த பொண்ணுக்கிட்ட தப்பு பண்ணிட்டு அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லியிருந்தா கூட அப்பாவும் நானும் அடுத்து என்ன செய்யறதுன்னு யோசிச்சிருந்துருப்போண்டா. ஆனா நீ, உனக்கு கடவுள் சரியான தண்டனையை தாண்டா கொடுத்துருக்காரு. இப்போ இந்த விஷயத்த நீ அண்ணிக்கிட்ட எப்படி சொல்ல போற? ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் உனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சும் அவங்க இன்னமும் உன்னை விட்டு போகாம உன் கூடவே இருக்காங்க. அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? சுரபி, என்னங்க உள்ள வரலாமா? அண்ணி, என்ன அண்ணி? மாமா வந்திருக்காரு சுரபி, உங்க அண்ணனை கூப்பிடுறாரு. அண்ணன் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கா, நீ இந்த வர சொல்றேன். சரி சுரபி, போய் என்னன்னு கேளு. அருணாச்சலம், நீங்க வீடு தேடி வந்திருக்கீங்கன்னா என்ன விஷயம்? அம்மா, என்ன விஷயமா? அதாங்க ஐயா, நான் அன்னைக்கே சொன்னேன்ல. ஆமாம்மா சொன்னீங்க, ஆனா சுப்புலட்சுமி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாளே. அவ ஒத்துக்க மாட்டேங்கிறாள்ல, இவர் பேசினா அவ ஒத்துக்குவான்னு தான் இவரை கூட்டிட்டு வந்திருக்கேன். சுப்புலட்சுமியோட பாட்டி எல்லா விவரமும் சொன்னாங்க. உங்க பையனுக்கு நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் சொன்னாங்க. நீங்க பெரியவங்க ஐயா. சுப்புலட்சுமி வாழ வேண்டிய பொண்ணு. நீங்க தான் இதுக்கு பார்த்து ஒரு நல்ல முடிவா எடுக்கணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணுங்கிறீங்க? அது சுப்புலட்சுமியோட பாட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்க மகனுக்கும் மருமகளுக்கும் டைவர்ஸ் பண்ணிட்டு சுப்புலட்சுமிக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க சொல்றதும் ஒரு வகையில நியாயம்தான், நம்ம இல்லைன்னு மறுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே அவங்க வீட்டு பொண்ணுங்க நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம், இது கல்யாணம் ஆகி இன்னும் ரொம்ப நாள் கூட ஆகல. இன்னும் சொல்ல போனா சுப்புலட்சுமி, இது நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லிதான் ஆகணும். கல்யாணத்துக்கு முன்னாடி சுப்புலட்சுமி எப்படி இருந்தாலோ இப்பவும் அப்படியே தான் இருக்கிறதா பாட்டி சொல்றாங்க. இதுக்கு மேல இது எப்படி நான் வெளிப்படையா சொல்றதுன்னு தெரியல. ஐயா, நீங்க பெரியவங்க, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த பொண்ணோட வாழ்க்கையை மனசுல வச்சுக்கிட்டு நீங்க ஒரு நல்ல பதிலா சொன்னீங்கன்னா பாட்டி சந்தோஷப்படுவாங்க. இதெல்லாம் பேசுறதுக்கு நீ யாருன்னு என்ன நீங்க கேட்கலாம். சுப்புலட்சுமி சின்ன பிள்ளையில இருந்து நான் பார்த்து வளர்ந்த பொண்ணு, பக்கத்து வீடு தான். அந்த உரிமையில தான் என்னை கூப்பிட்டு பேச சொல்லியிருக்காங்க. எனக்குமே சுப்புலட்சுமிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது நல்லதுன்னு தான் தோணுது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க பதில சொல்லுங்க ஐயா. இதுல எங்க மாமா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் சொல்றேன், நான் இங்கே தான் இருப்பேன். இவர் தான் என் புருஷன், இவர் தான் என் மாமனார், இதுதான் என் வீடு. எங்க வீட்டு விஷயத்துல மூணாவது மனுஷங்க நீங்க தலையிட வேண்டாம். அது என் ஆத்தாளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆத்தா, இங்க பாரு, என்ன நீங்க கட்டி கொடுத்துட்ட. இனி என்ன பொறுத்த வரைக்கும் நீ மூணாவது மனுஷி தான். என் வீட்டு விஷயத்துல தலையிடுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. உனக்கே உரிமை இல்லைங்கிறப்போ இவருக்கு என்ன உரிமை இருக்கு இங்க வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறதுக்கு? சுப்புலட்சுமி, கோவப்படாம கொஞ்சம் பொறுமையா பேசுமா. கோவப்படாம எப்படிங்க இருக்கிறது? என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயி போச்சு, என் வீட்டுக்கு வந்து பஞ்சாயத்து பண்ணுங்கன்னு உங்களை நான் கேட்டனா? இல்ல என் ஆத்தா கிட்ட எனக்கு என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி நான் புலம்புனா? சுப்பு, பார்த்து பேசு. நான் எல்லாத்தையும் பார்த்து தான் பேசுறேன், நீ தான் எதையுமே பார்க்க மாட்டேங்கிற. இங்க பாராத்தா, நீ வயசானவ, உனக்குன்னு இருக்கிற ஆதரவு உன் பேத்தி நான் மட்டும்தான். உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. உன்னால அங்க இருக்க முடிஞ்சா இரு, இல்ல அங்க இருக்க முடியலைன்னா இங்க எங்க வீட்டுல வந்து தாராளமா இரு. உன்னை கடைசி காலம் வரைக்கும் நல்லபடியா நான் பாத்துக்கிறேன். இல்ல அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாதுன்னு நினைச்சேனா அப்பப்ப வந்து என்ன பாத்துக்கோ, நானும் அப்பப்ப வந்து உன்னை பாத்துக்கிறேன். அதோட நின்னுக்கோ. எங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டதுக்கு வந்துப்போ, அவ்வளவுதான் உனக்கு இருக்கிற உரிமை. நல்லதா? நல்லது என்னத்துக்கு நடக்க போகுது? இனிமேல் கெட்டது வேணாதான் நடக்கும். நீ தேவையில்லாம பேசாத. அம்மா, நீங்களும் கொஞ்சம் பொறுமையா பேசுங்கம்மா. வயசுல பெரியவங்க, என்னைய விட. என் பேத்தி வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? ஐயா, இங்க பாருங்க ஐயா, நீங்க பெரியவங்க. தம்பி, நீங்களும் சுப்புவும் இது வரைக்கும் எப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுப்பு என்கிட்ட சொல்லிட்டா. இப்ப நீங்க எப்படி இருக்கீங்கிறது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்ததுன்னா சுப்புவுக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. ஆத்தா, நீ என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நீ சும்மா ரெடி, நான் அவர்கிட்ட தானே பேசுறேன். நான் டைவர்ஸ் கொடுக்குறேன். சுப்புலட்சுமிக்கு வேற நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. என்னத்துக்குத்தே காலேஜை விட்டு வந்ததுல இருந்து அவனை முறைச்சுக்கிட்டே இருக்கையோ எனக்கும் தெரியல. விக்னேஷா, இந்தாயா இந்த பச்சையை சாப்பிட்டு அதுக்கப்புறமா முறை. என்னம்மா? வேற என்னடா, எதுக்குடா வந்ததுல இருந்து அவனை முறைச்சுக்கிட்டே இருக்க? இன்னைக்கு ஆஃபீஸ் ரூம்ல இருந்து மலரை கூப்பிட்டு விட்டாங்கம்மா. இவங்க எல்லாரும் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்திருக்காங்க. நானும் சரி என்னன்னு கேட்போன்ட்டு போனேம்மா. இவனுங்க வெளியே வந்துட்டானுங்க. சரி என்னடான்னு கேட்டா பொரியும் சுண்டலும் கொடுக்குறாங்கன்னாங்க. நான் போய் கேட்டா எங்க சார் என்னை திட்டி விட்டு அனுப்பிட்டாரு. ஆபீஸ் ரூம்ல எதுக்கு மலரை கூப்பிட்டு விட்டாங்க? அதான் பொரியும் சுண்டலும் வாங்குறதுக்கு. சரி, அப்ப உனக்கு ஏன் கொடுக்கல? ஏம்மா, பொரியும் சுண்டலும் கொடுக்கவே இல்லம்மா. இப்பதான் கொடுத்தாங்கன்னு சொன்னேன். ஏம்மா, அப்படின்னு இந்த இவன் இருக்கான்ல, இவனும் வெண்ணிலாவும் தாம்மா சொல்லி என்னை அனுப்பி வச்சாங்க. இப்ப பொரியும் சுண்டலும் கொடுத்தாங்களா கொடுக்கலையா? கொடுக்கலம்மா, இவனுக்கு போய் சொல்லி இருக்கானுங்க. எனக்கு அசிங்கமா போச்சுமா.
சரி அம்மா வேணா அந்த பச்சையை உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு உனக்கு சுண்டல் அவிச்சு தரட்டா, பொரியும் வீட்டில் இருக்கு. ஏம்மா நான் செம்ம கடுப்புல இருக்கேன் இவன் மேல. இப்ப நீங்களும் இப்படியே பேசுனீங்கன்னு வைங்களேன். சரி அம்மா பேசலை, இந்த பச்சையை சாப்பிடு. இவனை என்னன்னு காலுங்கம்மா. அரவிந்தா நீ எதுக்குடா அப்படி சொன்ன? ஏம்மா சும்மா விளையாட்டுக்கு சொன்னேம்மா. அதை நம்பி இவனும் போய் அங்கே பொரியும் சுண்டலும் கேட்பான்னு நான் என்னம்மா கண்டேன்? நாங்கள் சொன்னோம்னா இவனுக்கு எங்கே போச்சு அறிவு? இன்னைக்கு எதுக்கு பொரியும் சுண்டலும் கொடுப்பாங்கன்னு யோசிக்க வேண்டாம். நான் கேட்டேம்மா, ஆயுத பூஜைக்கு தானே கொடுப்பாங்க, இப்போ எதுக்குடா கொடுக்குறாங்கன்னு. இவன் தான் கொடுக்குறாங்க நாடகத்தில் நல்லா நடிச்சவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாம்மா. சரியா விடுங்க, இந்த பச்சையை சாப்பிடுங்க. இவனை என்னன்னு கேட்டு 2 திட்டு திட்டுங்கம்மா. அரவிந்தா அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பா, உன் தம்பி தானே. ஏம்மா நான் சத்தியமா விளையாட்டுக்கு தாம்மா சொன்னேன். இவனை கொஞ்சம் கலாய்ப்போன்னு நினச்சி சொன்னேன். இவன் நிஜமாவே போய் கேட்பான்னு நான் என்னம்மா கண்டேன்? சரி இந்த பச்சையை வாங்கிக்கங்க. ஆமா எதுக்கு மலர் ஆபீஸ் ரூமுக்கு கூப்பிட்டு விட்டாங்க? அதை கேட்கறதுக்கு தான் நாங்கள் போனோம். அவர் ஒன்றுமே சொல்லலை, திருப்பி அனுப்பி விட்டுட்டாரு. ஏன் வீட்டில் பண்ணுற சேட்டை பத்தாதுன்னு காலேஜில் போய் எதுவும் சேட்டை பண்ணி வச்சுட்டாளா அவ? நீங்கள் வேற ஏம்மா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏம்மா அங்கே பாருங்க யார் வராங்கன்னு. ஏம்மா பெரியம்மா. ஏத்தே யார் இவன்? நான் தான் பெரியம்மா, முத்து. உங்கள் பெரியம்மாளுக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. ஏண்டா என் வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் வழி தெரியுமா உனக்கு? சரி வாங்க உட்காருங்க, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. உட்காருங்க வாங்க. குசும்ப பத்தியா இருக்கத்தானே செய்யும், என்ன பல கிலோமீட்டர் தொலைவில் இருந்து வந்திருக்கீங்கல்ல, அதான் உட்காரு வா. இருக்கட்டும் பெரியம்மா, பரவாயில்ல. சரி என்ன விஷயம்? அடுத்த வீட்டில் இருந்தாலும் இத்தனை வருஷத்துல ஒரு தடவை கூட பெரியம்மா வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சதே கிடையாதே நீ. இன்னைக்கு என்ன அதுவும் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்திருக்க? அதான் பெரியம்மா, காலையில சொன்னேன்ல வெண்ணிலாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்தணும்னு ஆசைப்படுறான்னு. ஆமா சொன்னேன், அதான் சொல்லிட்டேலடா ஒரு நல்ல நாளா பார்த்து போய் தாலி வாங்கிட்டு வாங்கன்னு. சரின்னு சொல்லிட்டமே. அது அது சொன்னேன் பெரியம்மா. இப்போ அதுக்கு வரல, இந்த ஃபங்க்ஷனை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தணும். நான் முன்னாடி நின்று நடத்தணுமா? ஏன் உன்னை பெத்தவங்க எங்க போயிட்டாங்க? டேய் முத்து, எங்கள் அம்மா எதுக்குடா முன்னாடி நின்று நடத்தணும்? எதுக்கு சித்தப்பா கிட்ட மறுபடியும் திட்டு வாங்கி கொடுக்கலான்னு பார்க்குறியோ எங்கள் அம்மாவுக்கு? பார்த்தீங்களாம்மா, சும்மாவே உங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் ஆகாது. இதில் மறுபடியும் உங்கள் 2 பேருக்கும் சண்டை மூட்டி விடலான்னு பார்க்குறான். முத்து இவன் எதுக்குடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? அமைதியா இருடி. ஏம்மா இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே ஒத்துக்காதீங்க. உன்னைய பெத்தவங்க எங்க போயிட்டாங்கன்னு கேட்டேன். அவங்க இருக்காங்க பெரியம்மா. அப்பா இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காரு, என்கிட்ட பேச மாட்டாரு. இந்த ஃபங்க்ஷனை என்னாலெல்லாம் எடுத்து நடத்த முடியாதுன்னு சொல்லிட்டாரு. என்ன கேட்டா வெண்ணிலா கழுத்துல தாலியை கட்டின உன்னால தானடா இவ்வளோ பிரச்சனையும் வந்தது, எந்த விஷயத்துக்கும் என்ன கூப்பிடாதுன்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, சித்தப்பா ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டதுனால எங்கள் அம்மா தயவு தேவையா இருக்கு உனக்கு. என் தம்பிக்கு பரிசம் போட இருந்த நேரத்தில் வெண்ணிலா காலத்தில் தாலியை கட்டிட்டு போனதும் இல்லாமல் இப்போ எங்கள் வீட்டிலே வந்து எங்கள் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டு நிற்கிற, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? டேய் நீ இருடா, நான் பேசிக்கிறேன். ஏம்மா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி அனுப்புங்கம்மா. இத்தனை நாளில் உங்களுக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு மரியாதை கொடுத்துருக்கானாம்மா? இன்னைக்கு உங்களால் ஒரு காரியம் ஆகணும்னு வீட்டுக்குள்ளே கூட வந்திருக்கான் பார்த்தீங்களா? அப்போ காரியம் நடக்கணும்னா காலை பிடிப்பான், இல்லாட்டி மதிக்க கூட மாட்டான். ஆமாம்மா. ஏம்மா இதுக்கெல்லாம் நீங்கள் சம்மதிக்காதீங்க. அவனை வெளியே போக சொல்லுங்க முதல்ல. இவன் நிற்கிறாளே பின்னாடி, இவன் மட்டும் லேசப்பட்டாளா? ஒரு நாளாவது உங்களையெல்லாம் அத்தைன்னு நினச்சி மரியாதை கொடுத்து பேசியிருப்பாளாமா? எனக்கே மரியாதை கொடுக்க மாட்டா. இருங்கடா 2 பேரும் அமைதியா இருங்கடா. முத்து என் பிள்ளைங்க சொல்றது சரிதானடா. என்னைக்காவது ஒரு நாள் உங்க பெரியம்மா தானேன்னு எனக்கு மரியாதை கொடுத்து பேசியிருப்பியா? இல்ல உன் பின்னாடி நிக்கிறாளே உன் பொண்டாட்டி, அவதே தாய்மாமன் பொண்டாட்டி அத்தைன்னு சொல்லி இவ என்னைக்காவது மரியாதை கொடுத்து பேசியிருப்பாளா? இப்போ உங்க அப்பா கையை விரிச்சிட்டாருன்ன உடனே காரியம் ஆகணுங்கிறதுக்காக என்கிட்ட வந்து நிக்கிற, நான் உடனே சரின்னு சொல்லிடணுமா? இதெல்லாம் எனக்கு தேவையாடி? தேவைதான் முத்து மாமா. இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சது நம்ம தான். அவங்க சொல்றதுல ஒரு தப்பும் இல்லை, இதை நம்ம தான் சரி பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நீ முத்துங்கிறத மறந்துட்டு மாம்சி எப்படி பேசுமோ அந்த மாதிரி பேசு. அது எப்படி? உன் இடத்துல இந்நேரம் மாம்சி இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோயேன், ஒரே வார்த்தையில் உங்கள் பெரியம்மாவை ஆஃப் பண்ணியிருக்கோம். உங்கள் அண்ணன் கூடயே பிறந்து இத்தனை வருஷமாக உங்கள் அண்ணன் கூடயே வளர்ந்துருக்கேல, கொஞ்சம் மாம்சி இந்த இடத்துல எப்படி பேசும்னு யோசிச்சு பேசு. டா நீங்கள் 2 பேரும் என்ன முணுமுணுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க? அத்தை என்ன பேசினாலும் கோவப்படாமல் பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்டே. நீ சொல்லுடா முத்து, நான் கேட்குறதுல என்ன தப்பு? ஒரு நாளாவது பெரியம்மான்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு மரியாதை கொடுத்து பேசியிருப்பியா? நீயும் சரி உங்கள் அண்ணனும் சரி என் 2 பிள்ளைகளுக்கும் துரோகம் தானடா பண்ணியிருக்கீங்க. விக்னேஷுக்கு பரிசம் போட இருந்த பொண்ணை நீ தாலியை கட்டி உன் பொண்டாட்டி ஆக்கிக்கிட்ட. அரவிந்தன் தாலி கட்டின பொண்ணை உன் அண்ணே அவன் பண்ணதெல்லாம் வெளியே சொல்லக்கூட முடியலை என்னால்.
இப்படி என் பிள்ளைங்க 2 பேருக்கும் நீயும் உன் அண்ணனும் துரோகத்தை பண்ணிட்டு இப்போ எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை காட்டுக்கிட்டு நிக்கிற? பெரியம்மா அப்போ நாங்க உங்க பிள்ளைங்க இல்லையா பெரியம்மா? சபாசுடா. நம்ம வீட்டில் எல்லாருமே ஒன்றுக்கு சொந்தத்துக்குள்ளேயே தான் இருந்திருக்கோம். எல்லாருமே அத்தை மாமா பெரியம்மா பெரியப்பா எல்லாரும் அப்படிதான். நீங்கள் மட்டும்தான் வெளியே இருந்து வந்திருக்கீங்க. நாங்கள் உங்களை அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் என்றைக்குமே எங்களை அப்படி நினச்சதே இல்லைல்ல பெரியம்மா. நாங்கள் உங்களை வெளியாளாக தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இது வரைக்கும். ஆனால் நீங்கள் எங்களை அப்படி நினச்சதே இல்லைல்ல பெரியம்மா. உங்கள் பிள்ளைங்களா தானே நினச்சி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் நம்ம குடும்பத்துக்குள்ளே என்ன தான் அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாலும் அந்த சண்டை எல்லாமே உரிமைக்காக போட்டது தானே பெரியம்மா. அதெல்லாம் எங்களுக்கு புரியாமல் இல்லை. இருந்தாலும் ஒரு வெட்டி வீராப்பு, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன அண்ணனை அக்காவை எங்கள் 3 பேரையுமே அடுத்தவங்க கிட்ட என் பிள்ளைங்கன்னு சொல்லி தான் நான் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். உங்கள் அளவுக்கு நல்ல மனசு எங்களுக்கு எப்போவுமே இருந்தது கிடையாது பெரியம்மா. நீங்கள் நிறைய சண்டை போட்டிருக்கீங்க. ஆனால் அனாவசியமாக ஒரு சண்டை கூட போட்டது கிடையாது. மானும் உங்கள் வீட்டுக்கு வரணும், நிலா உங்கள் வீட்டுக்கு வரணும், இப்படி சொல்லி தான் நீங்கள் சண்டை போட்டிருக்கீங்களே தவிர்த்து வேற எந்த சண்டையுமே போட்டதில்லை. சொத்து வேணும்னு நீங்கள் சண்டை போட்டதில்லை பெரியம்மா. சொந்தம் வேணும்னு தான் சண்டை போட்டிருக்கீங்க. உங்களை ஏனோ தானோன்னு தான் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு நாள் கூட ஏனோ தானோன்னு இந்த வீட்டில் குடும்பம் நடத்தினதே கிடையாது. இதெல்லாம் எங்களுக்கு அப்போ புரியலை பெரியம்மா. இப்போ எனக்குன்னு கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாமே புரியுது. கல்யாணத்தை வேடிக்கை பார்க்க வந்த உங்களை கல்யாண பொண்ணா ஆக்கியிருக்காங்க. ஒரு தாலி தங்கத்தில் கூட போடாமல் மஞ்சள் கயிற்றுல தான் உங்களுக்கும் தாலி கட்டியிருக்காங்க. உங்களுக்கு அது எவ்வளோ வருத்தத்தை கொடுத்துருந்துருக்கோன்னு எனக்கு இப்போ புரியுது பெரியம்மா. வெண்ணிலா சொல்லி தான் எனக்கு அது புரியுது. என்ன பெற்றவங்களாலையும் வெண்ணிலாவை பெற்றவங்களாலையும் அன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். அதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்போவுமே உரிமைக்காக தானே பெரியம்மா சண்டை போட்டீங்க. அந்த உரிமையை இப்போ உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் நாங்கள் வந்திருக்கோம். விக்னேஷ்க்கு வருஷம் போட இருந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். ஆனால் அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? அதுதான் உங்களோட பெருந்தன்மை, உங்களோட குணம். அதை மறந்துட்டதுனாலையும் நம்ம பிள்ளை தானே எல்லாம் அப்படின்னு நினச்சி மன்னிச்சிட்டதுனாலையும் தானே பெரியம்மா காலையில் நான் தாலி வாங்க நீங்கள் போங்கன்னு சொன்னதுக்கு சரின்னு சொன்னீங்க. உங்கள் பெரிய மனசு யாருக்குமே வராது பெரியம்மா. அதே பெரிய மனசோட உங்கள் பிள்ளைங்க எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனையும் நல்லபடியாக நடத்தி கொடுங்க பெரியம்மா. முன்னாடி நின்று இது வரைக்கும் நடந்த எல்லா தப்புக்காகவும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நானும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் தே. மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க தே. பெரியம்மா. எந்திரிங்கப்பா, எந்திரிங்க, 2 பேரும் எந்திரிங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க பெரியம்மா. என் பிள்ளைங்க தானடா நீங்களும். மன்னிக்காம எங்க போறேன்? எந்திரிங்க. அது எனக்கும் தெரியும் பெரியம்மா. அக்காவோட கல்யாணத்துக்கு நீங்கள் எவ்வளோ நகை போட்டீங்க, எவ்வளோ பாத்திரம் எடுத்து வச்சீங்கன்னு நானும் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். வேற வீட்டில் இருந்து வந்து இந்த வீட்டில் பிறந்த பொண்ணுக்கு அதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். எனக்கு அப்போல்லாம் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் இல்லை பெரியம்மா. இப்போ தான் புரியுது எல்லாமே. மன்னிச்சிருங்க பெரியம்மா எல்லாத்துக்கும். எந்திரிடா, எந்திரிடா, டே எந்திரி. இப்போ உங்கள் காலில் விழுந்த மாதிரி எங்கள் அப்பா காலில் விழுந்திருந்தா என்னை மன்னிச்சு ஏற்றுக்குவாரு. இந்த ஃபங்க்ஷனை நடத்தியும் கொடுப்பாரு. ஆனால் அந்த ஃபங்க்ஷனை நீங்களே நடத்தி கொடுங்க பெரியம்மா. நீங்களும் பெரியப்பாவும் முன்னாடி நின்று பண்ணுங்க ப்ளீஸ் பெரியம்மா. பண்றேன்டா, பண்றேன். ரொம்ப தேங்க்ஸ் பெரியம்மா. ரொம்ப தேங்க்ஸ் தே. சரி, 2 பேரும் உட்காருங்க. வந்த காலோட நின்றுக்கிட்டே இருக்கீங்க. டீ போடுறேன், குடிக்கலாம். இல்லை பெரியம்மா, எனக்கு சொசைட்டிக்கு போகணும். நேரம் ஆச்சு ஏற்கனவே. நான் கிளம்புறேன். இன்னொரு நாளைக்கு வரேன். அதான் நான் சொசைட்டிக்கு பால் ஊற்ற போகிறவே இந்நேரத்தில் வந்திருக்கேன்னு பார்த்தேன். சரி, அப்போ பிறகு வரையா? சரிங்க பெரியம்மா, வரேன். இங்கே பாரு, அப்புறம் ஒரு விஷயம். என்ன பெரியம்மா? இந்த விசேஷத்தை நீ சொன்ன மாதிரி முன்னாடி நின்று நானே நடத்துகிறேன். நம்ம சொந்தக்காரங்க, ஊரில் இருக்கிற தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாரையும் நானே போய் கூப்பிடுறேன். ஆனால் உங்கள் அண்ணனை நான் போய் கூப்பிட மாட்டேன். அவனை மட்டும், அவன் பண்ண வேலையை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது. இதில் மட்டும் நீ என்னை கட்டாயப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். பஞ்சு, இந்த விஷயத்துக்கு சரின்னு சொன்னால் நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் நான் சரின்னு சொல்கிறேன். சரிங்க பெரியம்மா, அண்ணனை நான் போய் கூப்பிட்டுக்கிறேன். அப்போ அவனை கூப்பிடுறதுல உறுதியாக தான் இருக்க போல. நான் கூப்பிட்டாலும் அண்ணன் வரமாட்டாங்க பெரியம்மா. அது உன் பாடு, உங்கள் அண்ணன் பாடு. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நான் உனக்காகத்தான் செய்கிறேன். சரிங்க பெரியம்மா, ரொம்ப தேங்க்ஸ். அப்போ நாங்கள் போயிட்டு வரோம். நாளைக்கு காலையில் நானும் உங்கள் பெரியப்பாவும் வந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட பேசுகிறோம். போயிட்டு வாங்க. சரிங்க பெரியம்மா, போயிட்டு வரோம். போயிட்டு வரேன் தே. போயிட்டு வாங்க. போயிட்டு வரேன் பெரியப்பா. போயிட்டு வரேன் மாமா. ஆட்டுமியா போயிட்டு வாங்கய்யா. பஞ்சு, என் தம்பி பிள்ளை கருப்பை மட்டும் என்ன பாவம் பண்ணா உனக்கு? அவன் பண்ணதை பற்றி ஊருக்கே தெரியும். நீங்கள் ஒன்றும் தெரியாத மாதிரி பேச வேண்டாண்ணே. நான் ஒன்னு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. இன்னைக்கு முத்துவும் வெண்ணிலாவும் உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க பத்தியா? இதே மாதிரி நீ ஒரு நாள் வேண்டாம். சரி, காப்பி போடு. நான் ஒரு நாள் என்ன? காப்பி போடுமா, தலை வலிக்குது. பிள்ளைங்க சொன்னதை கேட்டீங்கல்ல,
நாளைக்கு காலையில் உங்கள் தம்பி வீட்டுக்கு போய் பேசணும். நாளைக்கு லீவு தானே? பேசுவோம்மா, பேசுவோம். சரி போங்க, போய் கை கால் முகம் கழுவிட்டு வாங்க. காப்பியை போட்டு எடுத்து வைக்கிறேன். இந்த பச்சை சுட்டு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. ஷப்பா. என்ன பிரதர், அம்மா இப்படி சட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க? ச்சே, நான் எதிர்பார்க்கவே இல்லைடா. அதானடா, ச்சே, ஒத்துக்கிட்டே இருந்திருக்க கூடாது. என்னடா? ஆமாடா, என்னைக்காவது நம்மளை மதிச்சிருப்பாங்களாடா இவங்க. சரி விடு, அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க, நமக்கு என்ன. ஆனாலும் இந்த முத்து சரியான ஆளு. அவனுக்கு ஒரு காரியம் ஆகணும்னே டக்குன்னு காலை பிடிச்சிட்டான் பத்தியா? எப்பா பச்சி சாப்பிட்றீங்களா? இந்த போய் கைகால் முகத்தை கழுவிட்டு வாரையா. சே, இந்த முத்து சரியான ஆளுடா. ஆமாடா, நீ முதல்ல பச்சையை சாப்பிட்றா. தேங்காய் சட்னி அரைச்சதுக்கு தக்காளி சட்னி அரைச்சிருந்துருக்கலாம். பச்சிக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும், சாப்பிடு. உனக்கு? எனக்கும் தான். பிற என்ன பூராத்தை நீ அமுக்கலாம் நான் பார்க்குற? ஆளுக்கு 2 என்ன? கொடு.